ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் கீ ரோஸ்ட். மட்டன் கீ ரோஸ்ட்டு செய்ய நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டனை நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட்காக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கீ ரோஸ்ட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் மேரினேட் ஆகிடுச்சு. குக்கரில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மட்டன் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மட்டனை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகா 1, நீங்கள் காஷ்மீரி சில்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், தனியா 1/2 ஸ்பூன். இந்த எல்லா ஸ்பைசஸையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டன் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இப்போவே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்து நல்லா உங்களுக்கு திக்காக வந்துடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.